கன்னியாகுமரி மாவட்டம் நித்திரவிளை அருகே சொத்து பத்திரத்தை கேட்டு தாயை குழிக்குள் பெற்ற மகனே தள்ளி சித்திரவதை செய்துள்ளார். கொடூர சம்பவத்தின் வீடியோ வெளியாகி அதிர்வுகளை உண்டாக்க சைக்கோ மகனின் மீது போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? நிலப்பத்திரத்தை கொடுக்குமாறு கூறி பெற்ற தாயை கழிவுநீர் குழிக்குள் தள்ளி மகன் கொலை மிரட்டல் விடுக்கும் காட்சிகள் தான் இவை. அத்துமீறிய மகன் மீது போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? கன்னியாகுமரி மாவட்டம் நித்திரவிளை அருகே ஆலங்கோடு தெக்குவிளை பகுதியைச் சேர்ந்தவர் வள்ளியம்மா. இவரது மகன் லாரன்ஸ். இவர் தனது தாயிடம் அடிக்கடி நிலப்பத்திரத்தை கேட்டு தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார். லாரன்ஸ் இருக்கும் ஒரே சொத்தான நிலத்தையும் விற்று குடித்து அழித்து விடுவார் என நினைத்த வள்ளியம்மாள் அதற்கு சம்மதிக்கவில்லை. இந்நிலையில் 2 தினங்களுக்கு முன் வீட்டின் பின்புறம் நின்று குளித்து கொண்டிருந்தார் வள்ளியம்மா. அப்போது அங்கு வந்த லாரன்ஸ் தாயிடம் நிலத்தின் ஆவணத்தை கேட்டு வழக்கம் போல் தகராறில் ஈடுபட்டுள்ளார். இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றிய நிலையில் பெற்ற தாய் என்று கூட பார்க்காமல் அவரை பிடித்து அருகில் தோண்டி வைக்கப்பட்டிருந்த கழிவுநீர் குழியில் பிடித்து தள்ளிவிட்டுள்ளார். நில ஆவணத்தை கொடுக்கவில்லை என்றால் மண்ணை போட்டு உயிரோடு புதைத்து விடுவேன் என அச்சுறுத்தியுள்ளார். ஒரு கட்டத்தில் வள்ளியம்மா குழியில் இருந்து மேலே ஏற முயற்சி செய்கிறார். இருப்பினும் அவரை விடாமல் மீண்டும் மீண்டும் குழிக்குள்ளே தள்ளிவிட்டு அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளார் லாரன்ஸ். இந்த வீடியோ காட்சிகள் தற்போது வாட்ஸ்அப்பில் வைரலாக பரவி வருகிறது. இந்த காட்சிகள் நித்திரைவிளை போலீசாரின் கண்களில் பட்டுள்ள நிலையில் அது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.